மக்களே எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சோகமான நியூஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். AK64 இந்த படத்தோட அறிவிப்பு வந்து இன்னும் 2 வாரத்தில் வரும்ன்ற மாதிரி ஆத்விக் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அது கூட நான் ரீசெண்டாக கவர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அந்த பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் உங்களால் கண்டினியூஷனாக அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை சன் பிக்சர்ஸ், ஏஜிஎஸ், லைக்கான்னு சொல்லி எல்லா பெரிய டாப் கம்பெனிஸும் வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் அஜித்தோட சேலரியை கேட்டோன்னே எல்லா பேரும் வந்து ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். எல்லா பேரும் பேக் அடித்தோன்னே இப்போ யார் ப்ரொடியூஸ் பண்ணுவான்ற ஒரு ஏக்கம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அஜித் சைடில் வந்து ஆத்விக்கிட்ட வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் படத்துக்கான வேலையை வந்து ரெடி பண்ணுங்கள், நம்ம ப்ரொடியூசர் கிடைப்பாங்க, நம்ம வச்சு பண்ணிடலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆத்விக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆத்விக் அந்த கான்ஃபிடன்ஸில் வந்து அனிருத்தை கமிட் பண்ணார், எஸ்.ஏ. சூர்யாவை கமிட் பண்ணாருன்னு சொல்லி நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து கமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் வந்தார். அவர் யாருன்னா ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல். அவங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும். அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அஜித் கேட்ட சம்பளம் எங்களால் கொடுக்க முடியாது, பட் அஜித்துக்காக நாங்கள் சேட்டலைட்டும் ஓடிடி ரைட்ஸும் எவ்வளோ விற்குதோ அந்த காசை வந்து உங்களுக்கு அப்படியே தரோன்ற மாதிரி வந்து சொன்னார். இந்த நியூஸை நம்ப முடியாதுன்னு நான் ரீசெண்டாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். ரீசென்ட்டுன்னு சொல்ல 3 months முன்னாடி இருக்கும். ஸோ அது வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மறுபடியும் அதே தான் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ AK சம்பளம் எவ்வளோ கேட்குறாருன்னா 185 crores கேட்குறாரு. கம்மி பண்ணால் நான் ஒரு 2 கோடி கம்மி பண்ணுறேன், 183 crores கொடுங்க, நான் படம் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ரொம்ப அதிகம் இது. அஜித்தோட மார்க்கெட்டுக்கு ரொம்ப அதிகம். குட் பேட் எக்லி எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். பட் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு லாஸ். ஏன் லாஸ்? அஜித்துக்கு அவர் மார்க்கெட்டை விட அதிகமாக சம்பளம் கேட்குறாரு. எப்படி தர முடியும்? இப்போ விஜய் வந்து ஒரு 200 கோடி கேட்குறாருன்னு கொடுக்குறாங்கன்னா, கோட்டு படம் என்னதான் மிக்சட் ரிவ்யூ வந்தாலும் 400 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஓகேவா? அவங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லைனாலும் தப்பிச்சிட்டாங்க. பட் அஜித்துக்கு அந்த மார்க்கெட் கிடையாது. விஜய் அவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க, அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிறதுனால கேட்குறாரு. விஜய்க்கு அவ்வளோ சம்பளம் தரீங்கன்னா எனக்கும் அவ்வளோ சம்பளம் தாங்கன்னா இப்படி வேலைக்காகாது. அஜித்தோட மார்க்கெட் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாது, ஃபேமிலி சென்ட்ரிக் ஆடியன்ஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் யூத் ஆடியன்ஸ். யூத் ஆடியன்ஸுக்கு வந்து அதிகபட்சம் 100 கோடி தான் சம்பளம் தர முடியும். அதுவே ரிஸ்க் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவ்வளோ பட்ஜெட் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் வந்து இப்போ ராகுலும் வந்து யோசிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் கமிட் பண்ணலாமா வேணாமா, நம்மளுக்கு நஷ்டமாகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸாக குட் பேட் அக்லியோட ரிசல்ட்டே பார்த்துருப்பாங்க. அஜித்தோட பிளாக் பஸ்டர் ஹிட் படம். பட் இருந்தாலும் அது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? நிறைய ஆமைகள் வந்து கத்தலாம், பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. ஓகேவா? இதை வந்து அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அஜித் என்ன பண்ண போகிறாரு, அவர் சம்பளத்தை குறைக்க போகிறாரா இல்லையான்னு சொல்லி பின்னொரு நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் இன்னும் அப்படியே இருக்கான்னு சொல்லி பின்னொரு நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. யூடியூப்பில் வந்து ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹைப்பையும் வந்து தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். மகேஷ் பாபு 29 இந்த படத்தை வந்து ராஜமௌலி டைரக்ட் பண்ணுறாரு. பிருத்திவிராஜோட ரீசன்ட் போஸ்டர் கூட போட்டு எல்லா பேரும் ராஜமௌலியை அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லா பேருக்கும் தெரியும். பட் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்திருக்கு. தலைவர் ஃபேன்ஸ் எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு நியூஸு. அதாவது என்னென்னா, இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரிலீஜியஸ் மூவி மாதிரி தான் படம் பண்ணுறாங்க. படத்தோட டைட்டிலே வந்து வாரணாசின்னு வைக்க போகிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க படம் அவ்வளோ ரிலீஜியஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒருத்தரை வந்து கேமியோக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த என்ன கேமியோனா ஒரு ரிலீஜியஸ் கேமியோ. ஓகே, ஒரு சாமியார் மாதிரி ஒரு கேமியோ வந்து பண்ண வேண்டியது இருக்கு போல இருக்குது. யாரை திரும்ப அப்ரோச் பண்ணியிருக்காங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் ஒரு கேமியோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவரோட போர்ஷன் வந்து கேட்டிருக்காரு. கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் பண்ணுறேன், நான் அந்த ஒரு சில ஷெடியூல்லாம் இருக்குது, அந்த ஷெடியூல் முடிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கேமியோ பண்ணி தரேன்ற மாதிரி வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரும் வந்து சொல்லியிருக்காராம். கடைசியாக சூப்பர் ஸ்டார் கேமியோ பண்ண படம் எதுனா ராவன். அதுக்கப்புறம் வந்து மகேஷ் பாபு படத்தில் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் படத்துக்கு கேமியோ பண்ணுறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கேமியோன்னு கூப்பிட்டு அவங்க வர மாட்டேங்கிறான். அமீர் கான் மாரி அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னான்ற மாதிரி கேட்க வராரு. என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.